ஆர்மீஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபிக்ஸட் எய்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாடா? நான் உங்கள் கோபிகா பேசுகிறேன். என்னென்னா கொஞ்சம் வீடியோஸ் ரிலீஸ் ஆக டிலே ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் எல்லோரும் என்ன மன்னிச்சுக்கோங்கடா. நேரம் கிடைக்கிற நேரத்தில் கட்டாயமாக டிலே ஆகாமல் வீடியோஸை ரிலீஸ் பண்ணுவேன், ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி நேம் ஒன் சைட் லவ். இது ஜங்குக்காக எடுத்தது. இதில் நாங்கள் ஹீரோயின் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஹீரோயின் நேம் வயன். அவங்களுக்கு 24 வயசு. இவங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க பேர் ரேஷ்மா. இதுதான் ஹீரோயின் இன்ட்ரோ, ஓகேவா ஆர்மீஸ்? இப்போ ஹீரோ இன்ட்ரோ பார்ப்போம். ஹீரோ நேம் ஜங்குக். ஹீரோட வயசு 30. இவர் அதே கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் பேர் டயான். இதுதான் ஹீரோட இன்ட்ரோ. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தா நீங்கள் அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. யாருன்னு பார்த்தா அது உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜர். அவர் என்ன இவ்வளோ லேட் ஆகுது சார், நேற்று கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைலை கேட்டு கொதிச்சு போய் நிற்கிறாரு, சீக்கிரமாக வா அப்படின்னு காலை கட் பண்ணுறாரு. நீங்களும் மைண்ட் வாய்ஸில் சரி போச்சு, இன்றைக்கி எனக்கு சங்கு தாண்டி, எப்படியாவது பெரிய ஆப்பு தான் வச்சுருப்பான், சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு நீங்களும் எப்படியோ ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் லேட்டாக வர்றத சிசிடிவி கேமராவில் ஜங்குக் பார்த்துட்டு உடனே அவங்கள கால் பண்ணி கேபினுக்கு வர சொல்கிறாரு. நீங்களும் போச்சு கேமராவில் பார்த்துட்டு கூப்பிட்டான் அப்படின்ட்டுன்னு தயங்கி போய் வாசப்படிக்கிட்டு நின்று எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றீங்க. அவரும் உள்ளவா அப்படின்னு கோவத்தோடு சொல்கிறாரு. நீங்களும் போச்சு, ஐயோ இன்றைக்கி என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, ரேஷ்மா கூட இல்லையே, எங்கே போனாலோ தெரியலை அப்படின்ட்டுன்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்க நேரமே பார்த்து உடனே ஏதோ ஒரு கை உங்களை கேபின்குள்ளே இழுக்குது. நீங்களும் பயந்து அம்மா அப்படின்ட்டுன்னு பார்த்தா செம்ம ஷாக்கா உங்களுக்கு. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் காலேஜில் படிக்கிறப்ப ஒன் சைடு லவ் பண்ணவங்க சீனியர் தான் அது. நீங்களாம் அவங்களுக்கு உயிரே இல்லை, கண்ணெல்லாம் உங்களுக்கு கலங்கி நிற்கிது. அப்போ நீங்கள் ஜங்குக் அப்படின்றீங்க. அவரும் சொல்ல பொண்டாட்டி அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீ என்னை காலேஜில் இருந்து லவ் பண்ணது எனக்கு தெரியும். ஆனால் அப்போ நீ படிச்சுட்டு இருந்த, அப்போ நான் லவ்வை சொல்லியிருந்தா உன்னோட படிப்பு வீணாகி இருந்திருக்கும். அதனால தான் நீ அன்றைக்கி லவ்வை சொன்னப்போ உன் மேலே வெறுப்பை காட்டின மாதிரி நடித்தேன். இப்போ சொல்கிறேன், யார் தடுத்தாலும் நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்களை கிஸ் பண்ணுறாரு. ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தயவுசெய்து ஆர்மீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கடா, ஓகேவா?